செல்வத்தை கேட்டு பணக்காரன் ஆகணும்னு விரும்புறீங்களா? அதையும் கேளுங்க, நான் தாரன்ட்டான். இப்போ இதுதான் அடுத்து முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்னன்னா, நோம்பரை நம்ம தொலை போகாமல் இருக்கிறது என்னமோ அல்லாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின மாதிரியும், நோம்பரை நம்ம ஏதோ தொலை போகிறது அல்லாவுக்கு லாபத்தை ஏற்படுத்தின மாதிரி நிறைய பேர் நினைக்கிறது. என்ன பாய், நிறைய பேர் அப்படி நினைக்கிறது உண்டு. அல்லாஹ் சொல்றான் வலவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், மனிதர்களையே முதன்மையாக வந்தவர், இனி இறுதியாக வரப்போறவர், உங்களிலேயே உயிரோடு இருப்பவர், உங்களிலேயே மரணித்து போனவர், இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது, ஈரமான பொருட்களாக இருக்கக்கூடியது, இது எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அஷ்கா கல்பின் மின் குலூபி இபாதி, கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டால், அல்லாஹ் என்ன சொல்றான், கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டால், மோசமான உள்ளம் படைத்த மனிதர்களாக மாறிவிட்டால் மா நகஸ ஃபீ முல்கி, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஒன்னும் குறைய போறதில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், ஜனாஹ பஊலத்தின், கொசுவினுடைய ரெக்க அளவு கூட என் ஆட்சியில எதுவும் குறைய போறதில்லை. நீ கெட்டவனா மாறுறதுக்கு, நீ நாசமா போறதுக்கு ஏன் ஆட்சி ஏதோ குறைஞ்சு போற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆட்சியில இருந்து ஒரு கொசுவின் ரெக்கை அளவு கூட குறையாது. சகோதரர்களே, நஷ்டம் யாருக்குன்னு அல்லாஹ் சொல்ல வாரான், நஷ்டம் யாருக்கு அல்லாஹ் சொல்ல வாரான், நமக்குன்னு தான் அல்லாஹ் சொல்ல வாரான். அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க, வலவ் இஜ்தமஉ அலா அத்கா கல்பி அப்தின் மின் இபாதி, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், உங்களில் உயிராக இருப்பவர்கள், மரணித்தவர்கள், காய்ந்த பொருட்கள், ஈரமான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து மனிதர்களாக மாறி தக்குவாவுடைய உள்ளமாக மாறினால், அல்லாஹ் சொல்றான், தக்குவாவுடைய உள்ளமாக நீங்கள் மாறினால் என்னுடைய முல்கிலிருந்து மாசாதபி முல்கி, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதுவும் உயரப் போவதும் அல்ல. நீ செய்யறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லைங்கிற அல்லாஹ், நீ செய்யாம போறதுனால எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை. எந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் எதுவும் உயரப் போவதில்லை. ஜனாஹ பஊலத்தின், ஒரு கொசுவின் ரெக்கை கூட என்னுடைய ஆட்சியில நீ தக்குவாதாரியா மாறுறதுனால எனக்கு எதுவும் நடக்க போறது இல்லைங்க. நடக்க போறது இல்லை யாருக்கு? நீங்க பாவியா மாறினா உங்களுக்கு தண்டனை, நீங்க நல்லவரா மாறினா உங்களுக்கு நன்மன் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது ரொம்ப விசாலமானது, அல்லாஹ்வின் கருணை என்பது மிகுந்த விசாலமானது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் பாருங்க, وَلَوْ أَنَّ أَوَّلَكُمْ وَآخِرَكُمْ وَحَيَّكُمْ وَمَيِّتَكُمْ وَرَطْبَكُمْ وَيَابِسَكُمْ اجْتَمَعُوا, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள், உங்களிலே உயிரோடு இருப்பவர்கள், உங்களிலே மரணித்தவர்கள், இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களாக இருக்கக்கூடியது, இந்த உலகத்திலே ஈரமாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனிதர்களாக மாறி فَسَأَلَنِي كُلَّ سَائِلٍ مِنْهُمْ, அவர்கள் எல்லாம் அவங்களுடைய தேவையை என்கிட்ட கேட்டா, அவங்க தேவையை முழுக்க என்னிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு நான் அனைத்து தேவையும் நான் கொடுத்து விடுகின்றேன். நான் அப்படி கொடுத்ததற்கு பிறகு மா நகஸனி, என்னுடைய கஜானாவில் இருந்து எதுவும் குறைய போவதும் இல்லை. அல்லாஹ் இப்ப இங்க வேற ஒரு உதாரணத்தை அல்லாஹ் போடுறான். என் கஜானால இருந்து எதுவும் குறைய போவதில்லை. எப்படி தெரியுமா குறைய போவதில்லை? உங்களிலே ஒரு மனிதர் இருக்கின்றார், லவ் அன்ன அஹதக்கும் மர்ரன் பிஷபத்தில் பஹரி ஃபகமஸ ஃபீஹி இப்ரதன் சும்ம இன்தஸஹா, உங்களிலே ஒரு மனிதர் இருக்கின்றார், அந்த மனிதர் கடலின் ஓரமாக நடந்து போகின்றார். கடலின் ஓரமாக நடந்து போகும்போது தன் சட்டைப்பையில் இருந்து ஒரு பேனாவை எடுக்குகின்றார். பேனாவை எடுத்து அந்த கடலிலே முக்குகின்றார். முக்கி எடுத்து விட்டால் அந்த கடலில் ஏதாவது தண்ணீர் குறையுமா? உலகத்துல உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களும் உங்களுக்கு பின்னாடி வர போறவங்களும் மௌத்தா போனவங்களும் உயிரோடு இருப்பவர்களும் இந்த உலகத்திலே காய்ந்த பொருட்களும் ஈரமான பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய கஜானா இருந்து எது கூட குறைய போறதில்லை. ஒரு பேனா முள்ளில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீரை போன்று கூட அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து எதுவும் குறைய போறதில்லைன்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லாஹ் திறந்து வச்சு வான்னா, நரகத்துக்கு போயிடாதப்பா, ஏதோ நீ களிமா சொல்லிட்ட,
ஏதோ ஹத்னா பண்ணிட்ட, ஏதோ அல்லாஹ்வின் தூதரை நபியாக நீ ஏற்றுக்கொண்டாய், குர்ஆனை உனது வேதமாக ஏற்றுக்கொண்டு விட்டாய், இந்த உம்மத்திலே நீ பிறந்து விட்டாய், நீ பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரணித்து விடாதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றானே இந்த ரமலானுடைய மாதத்தில். சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் தொழாமல் போவாமல் இருப்பதின் காரணமாக ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுக்கு மாறப்போகிறதா? இன்னும் சில பேரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். சில பேர் இருக்காங்க சகோதரர்களே, என்ன சொன்னாலும் சரி அவர்களுடைய காதுக்கு மட்டும்தான் அது இறங்கும், அவர்களுடைய உள்ளத்துக்கு இறங்காது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய உள்ளங்களுக்கு நான் முத்திரையிட்டு விட்டேன், சீல் வச்சிருக்கேங்க. அல்லாஹ் சீல் ஓப்பன் பண்ண முடியுமா? முடியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையை உலமாக்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். இணைத்திற்குரியவரே, ரமலான் மாதங்களிலும் கூட இன்றைக்கு நிறைய பள்ளிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பு என்ன தெரியுமா? அடுத்த ரமலானில் நாம் ஹயாத்தாக இருப்போமா என்று தெரியாது. ஏன் தெரியுமா? இந்த ரமலான் பிறை பார்த்ததை போன்றுதான் தோன்றியது. 18 நாட்கள் கடந்து போச்சு. 18 நாள் எப்படி போச்சுங்க? 18 நிமிடத்தை போன்று போயிடுச்சு. சஹர் வைக்கிறதும் தெரியல, இஃப்தார் பண்ணுறதும் தெரியல. சஹர் வச்சுட்டு படுக்கிறோம், இஃப்தார் ஆயிடுது. சகோதரர்களே, அடுத்த ஆண்டு இதைவிட வேகமாக போகும். அதுக்கடுத்த ஆண்டு நீங்கள் சஹர் உணவை சாப்பிடுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் போகிவிடலாம். நாம் ஹயாத்தாக இருப்போம் என்று அல்லாஹ்விடத்திலே பத்திர பதிமானம் ஒன்றும் நாம் செய்துவிட்டு இந்த உலகத்திற்கு வரவில்லை. அப்படி எதுவும் செய்திருக்கின்றோமா? 3 பிள்ளைகள் இருப்பதின் காரணமாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் 20 வயது கணக்கு வைத்து நான் 60 வயது வரை இந்த உலகத்தில் வாழப்போகின்றேன் என்று பத்திர பதிமானம் அல்லாஹ்விடத்தில் இட்டிருக்கின்றோமா? இந்த ரமலானில் எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு மூத்தாய் போய் கொண்டிருக்கின்றார்கள், யோசித்து பார்த்தீர்களா? கிட்னி செயலிழந்து இன்னைக்கு எத்தனை பேர் மூத்தா போயிருக்காங்கன்னு தெரியுமா? வெயிலினுடைய வெப்பத்தின் மூலமாக எத்தனை பேர் மூத்தா போயிருக்காங்க தெரியுமா? சகோதரர், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாலஸ்தீன மக்களை யோசிச்சு பாருங்களேன். எங்க வீட்டு பக்கத்தில் குண்டு போடுறாங்க, தொழுகிற இடத்து பக்கத்தில் குண்டு போடுறாங்க. சகோதரர்களை, ஈமானின் உச்சத்தில் அந்த சகோதரர்கள் அப்படியே நிற்கின்றார்கள். சஹர் சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு நமக்கு இருக்குது. பாலஸ்தீன மக்கள் வெறும் ரொட்டி மாவுகளை வைத்து சுட்டு சாப்பிட நெருப்பு இல்லாமல் தண்ணியில் குழச்சி சாப்பிட்டு சஹர் வைக்கிறானே, அவன் முஸ்லீமா நம்ம முஸ்லீமாங்க? அவங்க முஸ்லீமா நம்ம முஸ்லீமா? எவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலை. தராவி தொழுவதற்கு போதிய இடமில்லை அவங்கள்ட்ட. உடைக்கப்பட்ட இடிஞ்சு கிடக்கக்கூடிய தனது வீட்டிற்கு மேல் நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு மனசு வருமா? தான் வீடு இடிஞ்சு கிடக்க வீட்டின் மேல் நின்று தொழுதுகிட்டு இருக்கானே, அவன் ஈமான்தாரியா நம்ம ஈமான்தாரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி தான். அல்லாஹ் இறுதியில் அதுதான் சொல்லி முடிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நன்மையை தர்றதோ, உன்னை பணக்காரன் ஆக்குறதோ, உன் பாவத்தை மன்னிக்கிறதோ எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அத்தானி கலாமும், கொடுக்கணும்னு நினைச்சு முடிச்சுட்டா அப்படின்னா அது உனக்கு நடந்துரும்பா. என் வார்த்தையால சொன்னா போதும். அதாபி கலாமும், உன்னை தண்டிக்கணும்னா நான் உனக்கு அப்படி நரகம் அப்படி இப்படிலாம் வேண்டாம் அப்படின்னா அல்லாஹ் உனக்கு தண்டனையை கொடுத்துருவான். சொன்னாலே போதுங்கிற அல்லாஹ் அதான் அடுத்து சொல்றான், இதா அரத்து ஷைஅன் ஃபஇன்னமா அகூலு லஹு குன். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா குன், நடக்கட்டும்னு சொல்லுவேன், ஃபயகூன், அது நடந்துரும்ங்கிற அல்லாஹ். யோசிச்சு வச்சுக்கணும். ரமலானுடைய மாதத்தை எப்படி கழிச்சிருக்கிறோங்கிறத யோசிங்க, இனி எப்படி கழிக்க போறோங்கிறத யோசிங்க. கணித்திற்குரியவர்களே, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணா கண்டிப்பா நடக்காது எதுவும் இல்லை. 10 நாள் வியாபாரம் முடங்குதா, பிரச்சனையே இல்லை, அல்லாஹ்வுக்காண்டி விட்டு விடுங்க. நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த வியாபாரத்தை விடுறது பெருசு இல்லை சகோதரர்களே. 10 நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒத்தப்பட இரவுகளில் விட்டுறாதீங்க. 83 வருஷம் நின்று தொழுதக்கூடிய நன்மையை தரக்கூடிய ஒரு இரவு அந்த இறுதி 10 நாள்ல இருக்கு. 83 வருஷம் கிடைக்குமா? ஹயாத் நம்ம கிடைக்குமா? அப்போ ஒத்தப்படையில் மட்டும் தேடக்கூடாது, 10 நாளும் தேடணும். 10 நாளும் தேடணும். அப்போ எப்படி தேடணுங்கிறத என்ன செஞ்சுக்கணும்? நம்ம யோசித்து பார்த்துக்கணும். கணித்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிப்பதோடு நாம் இத்தனை நாட்களாக வைத்த நோன்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. இனி எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய நாட்களில் நல்ல அமல்களோடு நாம் கழிக்க வேண்டும். அதற்கான நசீபனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. சென்ற ஆண்டு
கோயம்புத்தூரில் இருந்து ஜாமியா ஷேக் ஆதம் ஹஸ்ரத் அகாடமி மதரசாவில் இருந்து நமது ஊருக்காக அங்கே பணி செய்யக்கூடிய ஹஸ்ரத்துமார்கள் மதரசாவுடைய வளர்ச்சிக்காக உதவி தேடி வந்தாங்க. அந்த மதரசாவில் ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் படித்து கொண்டிருக்கின்றார்கள். மொத்தமாக அவங்களுக்கு மதரசாவில் ஒரு 800 பேர் இருக்கிறாங்க. ஒரு 3-4 பிரான்ச்சாக இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு 2-3 மதரசா 2-3